எல்லா அம்மா அப்பாவும் பேய் கதை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உண்மையான பேய் கதை நான் சொல்லவா? இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸே மாயமாயிருக்கு. அது எப்படி மாயமானுச்சுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இதுல பல விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் சந்தேகம் வரலாம். ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனாவில் பல மக்கள் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இதை பேசுறப்ப எனக்கு இன்னும் பயமாவே இருக்கு. இந்த கதையை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உண்மை சம்பவம் தான் சொல்றாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கதைக்குள்ள போலாமா? இந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் 14th நவம்பர் 1995 தான் ஃப்ராக்ரண்ட்னு ஒரு ஹில்ஸுக்காக போகிற பஸ். அந்த கடைசி பஸ்ஸில் எல்லாரும் ஊருக்கு வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போகிறதுக்காக அந்த பஸ்ஸில் எல்லாருமே ஏறுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் ஏறி இருக்கிறாங்க. அந்த கண்டக்டரும் சரி இல்லை டிரைவருமே சரி இவ்வளோ பேர் இந்த பஸ்ஸில் ஏற மாட்டாங்களே, இன்னைக்கு என்ன புதுசாக இவ்வளோ பேர் ஏறுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே வந்து இந்த விஷயம் தோணுது. பஸ் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. சரி பஸ் எடுக்கிறாங்க. அந்த மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வண்டி சவுண்டு கேட்குறப்பயே ரொம்ப பயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள பேய் இல்லை, ஆனால் வந்து அவ்வளோ பேர் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏற மாட்டாங்க. திடீர்னு அவ்வளோ பேர் ஏறவும் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. சரின்னு பஸ் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லாருமே போகிறப்ப அப்படியே பயம் எல்லாமே போயிடுச்சு. சும்மா ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டாப்பாக வண்டி வந்து நிற்கிது. எல்லாருமே இறங்கிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்டாப் 25 ஸ்டாப்பு பஸ்ஸு போகிற வழியில் ஒரு 10 ஸ்டாப்பு கழிச்சு யாருமே இல்லை பஸ்ஸில். வெறும் கண்டக்டரும் ஒரு டிரைவரை மட்டும்தான் இருக்காங்க. அந்த கண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா லேடி கண்டக்டர். தனியாக போகிறப்ப அவங்க 2 பேத்துக்குமே நிறைய பயங்கள் இருக்குது. போகிற வழியில் அடுத்த ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஏறுறாங்க. 2 பேர் வந்து லவ் பண்ணுற கப்பிள்ஸில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யங்ஸ்டர், ஒரு 20 வயசு இருக்க உள்ள ஒரு பையன், ஒரு பாட்டி. இவங்க 4 பேர் தான் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. மொத்தம் இப்போ வந்து 6 பேர் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து மொத்தம் 7 ஸ்டாப் தான் இருக்குது அடுத்தது இந்த பஸ்ஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த 7 ஸ்டாப்பும் ஒவ்வொரு கட்டம் மாதிரி இந்த ஒவ்வொரு இதையும் தாண்டி போகிறதுக்கு ஒவ்வொரு சிக்கலும் இருக்குங்கிற மாதிரி தான் இந்த விஷயமே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கப்ப திடீர்னு யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, கை காட்டுற மாதிரி இருக்குது. சரி 2 பேர் தானே கை காட்டுறாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து பக்கத்துலேயே போகிறாரு. அவருக்குமே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயமாகவே இருக்குது. என்னடா இது, இந்த இந்த இருட்டுக்குள்ளே வந்து இந்த 2 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்திலே வந்து போயிட்டு வண்டி நிறுத்துறாரு. நிறுத்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 பேர் இல்லைங்க, 3 பேர். 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. சரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களை ஏற்றுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் அவங்க போய் கடைசி சீட்டில் தான் உட்காடுறாங்க. எதுக்கு கடைசி சீட்டில் உட்காடுறாங்கன்னு யாருக்குமே இந்த கேள்விகள் தெரியல. ஏன்னா அவ்வளோ சீட்டு எல்லாமே வண்டியில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவங்க 3 பேருமே கடைசியில் போய் தான் உட்காந்துருக்குறாங்க. 2 பேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொப்பரத்தான முடியெல்லாம் பிரித்து முன்னாடி போட்டு அப்படியே அவங்களோட நகம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நீளத்துக்கு ரொம்ப நீளமாக இருந்திருக்குது. ரொம்ப பார்க்க அருவருப்பாக அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும். அவங்களோட மூஞ்சி என்ன யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி முடி போட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பேத்துல ஒரு ஸ்டாப் தள்ளி இந்த 2 கப்பிள்ஸ் ஏறினாங்களே அவங்க இறங்குறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் அதுல ஒரு பாட்டியும் ஒரு பையனும் மட்டும் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேத்துக்கு தான் ரொம்ப பயம். பின்னாடி வந்து அந்த பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் உட்காந்துருக்கிறது பார்க்குறப்ப அவங்களுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னடா இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வேற மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க நார்மலான மனுஷங்க மாதிரி இல்லையேன்னு அவங்களுக்குள்ள ரொம்ப பயமாவே இருந்திருக்கு. அந்த பயத்தை வெளியே காட்டாம முன்னாடி இருக்க ஒரு பையன் இருக்காங்க, அந்த யங்ஸ்டர் பையன். அந்த பையன்கிட்ட வந்து என்னோட பர்ஸை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கத்திருக்காங்க. கத்தினோடனே கண்டக்டர் வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைம்மா இது வந்து என்னோட பர்ஸை வந்து இவன் முன்னாடி இருக்க ஒரு பையன் வந்து எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பின்னாடி உட்காந்துருந்தா அந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம், முன்னாடி உட்காந்துருக்கா இப்படி எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறப்ப, எனக்கு தெரியாது, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயாச்சும் நிறுத்துங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் எனக்கு பர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை 4 ஸ்டாப் இருக்கு, 3வது ஸ்டாப்ல தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுமே பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது ஒரு சாங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்டாப்ல வந்து இவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டோடையும் 2 பேருமே கத்திட்டு இருக்கா. அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நீங்க தேவையில்லாம இறக்குறீங்க, நான் உங்க பர்ஸ் எடுத்து நீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவருமே ரொம்ப ஹார்ஷாவே பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்க நீ அமைதியா இரு, ஒரு நிமிஷம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பாட்டி. நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, கடைசியில வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறப்ப திடீர்னு 3 பேர் வந்து ஏறினாங்கல்ல, ஏறினப்ப அவங்க 3 பேர்த்த நீ திரும்பி பார்த்து நோட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் எதுக்கு நோட் பண்ணும், எல்லாருமே பஸ்ல ஏறவங்க தானே, நான் எதுக்கு நோட் பண்ணுங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டான். ஒரு விஷயம் தெரியுமா, பின்னாடி உட்காந்துருந்த 3 பேர்த்துல 3 பேருக்குமே கால் இல்லை.
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான விஷயத்த சொன்னாங்க. சொன்னோடனே அந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்படியா இந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருக்குறாங்க. 3 பேத்துல ஒரு பாட்டி வந்து நடுவில் உட்காந்துருந்தது ஒரு பாட்டி ரூபமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டிக்கு மூஞ்சி செதஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த காற்றுல வந்து வீசுகிறப்ப அவங்க மூஞ்சே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களோட 3 பேர்த்தோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்போ இருக்கவங்க யாருமே போட்டது மாதிரி இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போட்ட மாதிரியான ட்ரெஸ்ஸுங்க தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனில் அவங்க யாருமே அது மாதிரியான ட்ரெஸ்ஸு போடுறதில்ல. அப்படி எப்படி அவங்க வந்து அங்கே போட்டிருக்க முடியும், அவங்க எப்படி வந்து இன்னும் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டோம்னா அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். பயந்தோடனே என்ன சொன்னா, பரவாயில்ல இருந்தாலும் இன்னும் 3 ஸ்டாப் தானே இருந்துச்சு, நம்ம அங்கே போய் இறங்கியிருக்கலாம், நீங்கள் சொன்னதை நம்ப மாட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அன்றைக்கி நைட்டே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போன பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே இல்லை. ஏன்னா அந்த காட்டு பகுதியில் யார் வந்து இன்னாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் ஃபேன் சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. வேறு யாருமே போலீஸ் இல்லை. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் உள்ளே வந்து தூங்கிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு எழுப்பிட்டு, இது மாதிரி நாங்கள் பஸ்ஸில் வந்தோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இதை போயிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க, போய் ஃபாலோ பண்ணி அவங்கள நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அந்த பாட்டி கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. சரி எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே விட்டுட்டாங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸில் வந்து அந்த பஸ்ஸை வந்து ரீச் ஆகணும். பஸ்ஸு வந்து ரீச் ஆகவே இல்லை. எல்லாருமே வந்து அந்த கவனம் போணுச்சு, இந்த பஸ் நம்பர் 375 எங்கே போணுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கப்ப அந்த பாட்டி போயிட்டு ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தேன், இது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, பின்னாடி 3 பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்க 3 பேருமே உண்மையானவங்க கிடையாது, 3 பேருமே அவங்க பேய் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன மூடத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டாலும் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, பஸ்ஸு போகிற வழியில் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸு கடந்திருக்கு, ஒரு ஆற்றுல கடந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றுக்கு போகிற வழியில் நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு சிசிடிவியில் கேமராவில் கூட அந்த பஸ்ஸு மாட்டலை. அப்படின்னா எப்படி அந்த பஸ்ஸு 100 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கும். அது இல்லாமல் அந்த பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு கரெக்டாக ஏறுற இடத்துலேருந்து போகிற வரைக்கும் தான் பெட்ரோல் இருந்திருக்கு. சரி பெட்ரோல் தான் இல்லாமல் இருந்துச்சு வண்டியில், எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படின்னு பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தா உள்ள ரத்தமாக இருந்திருக்கு. இந்த ரத்தம் மட்டும் இல்லைங்க, இந்த பஸ்ஸுக்குள்ளே 5 பேர் இருந்திருக்காங்க. அந்த 5 பேர்த்தோட டெத் பாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தோட டெத் பாடி மட்டும்தான் அன்னைக்கு நைட்டே இறந்த மாதிரி இருக்குது. மீதி 3 பேர் இறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அவங்க எப்போ இறந்தாங்கன்னே தெரியல, ரொம்ப அழுவி போன நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த பாடியை செக் பண்ண கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாடியை செக் பண்ண கொடுத்துருக்குறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்கள் கேட்குறப்ப இது வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்னு பல கேள்விகள் கேட்டாலும் இதுதான் உண்மை. இது பொய்யா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போயிட்டு கூகுளில் போயிட்டு தி பஸ் நம்பர் 375 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம். இந்த விஷயத்தை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு படமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டைரி படத்தை போய் பாருங்கள். இந்த டைரி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தவே இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டு நான் சொன்ன கதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ரெட் டேப் மிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸில் மறுபடியும் உங்களை சந்திக்க இருக்கேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெற்றி. நன்றி, வணக்கம்.